வணக்கம், நான் உங்கள் சான். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம திருச்செந்தூர் முடிச்சுட்டு மணப்பாடு போகிற மாதிரி. இப்போ இன்னும் பஸ் வரல, 11 நிமிடம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி நம்ம சென்னைக்கே இங்கேருந்து பஸ் இருக்குது, லைக் ஏசி பஸ்ஸே இருக்கான். கைஸ் செம கூட்டம் கைஸ். இந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லை. இப்போ குலசை போயிட்டு குலசையிலேருந்து நம்ம இது போகணுமா. ஸோ அதுக்கு தான் நம்ம தொங்கிட்டு இருக்கோம். செம கூட்டம். உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க, இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் போகணும். வெயில் சும்மா பட்டையை கிடக்குது. செம வெயிலுங்க, மண்டே போடுறது வெயில். இந்த பக்கம் வெயிலையா அங்கே ஃப்ரெண்டில் உள்ள பஸ்ஸு காட்டுறாரு. ஸோ குலசை ஒரு வந்து இறங்கிட்டேங்க. ஸோ இங்கேருந்து வந்து அங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்கான், அங்கே தான் பஸ் இருக்கான் மணப்பாடுக்கு. எவ்வளோ தூரம்? சரி, நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து மாறுவோம் பஸ்ஸு. ஸோ நம்ம பஸ் ஏறியாச்சுங்க. ஆக்சுவலி வந்து நம்ம இந்த பஸ்ஸு தான் நம்ம அங்கேயே ஏற வேண்டியது, திருச்செந்தூர்லேயே. நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டு போட்டு அந்த பஸ்ஸில் ஏறணும். இப்போ நம்ம பின்னாடி இந்த பஸ் வந்து நிற்கிது. ஸோ இது ஏறியதுன்னு நம்ம இறங்கி ஏறணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இது 570 பஸ் நம்பர். இது டேரெக்டாக வந்து மணப்பாடுக்கே போகுது. ஸோ இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் காட்டுது. அதுதான் மணப்பாடுன்னு நினைக்கிறேன். வா, வேறு லெவலில் இருக்கிற லொக்கேஷன் தான். அது பாருங்க, அது பாருங்க, திருப்பி பாருங்க. சூப்பராக இருக்கும் சர்ச்சு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ மணப்பாடு வந்துச்சுங்க. ஆட்டோ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகுமா. சரி வாங்க, அப்படியே நம்ம அந்த ஆட்டோ என்ன போகுமான்னு கேட்போம். என்னவா? ஸோ கைஸ், இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகுமா. அந்த ஆட்டோ வந்து கேட்டால் ஒரு எதுவுமே சொல்லாமல் ஒரு பாட்டு போய்க்கினே இருக்காரு. நம்ம அப்படியே நடந்து போகலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா ஜி? சரி வாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் யாராச்சும் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா அந்த இடம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கேருந்து ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட்டு சொந்த வெஹிக்கிள் இருந்துன்னா ஈஸியாக இருக்கும். அது நம்ம பஸ்ஸில் வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இது பாருங்கள், இவங்களாம் பாருங்கள், இவங்களாம் வந்து ஓன் வெஹிக்கிளில் வராங்க. எல்லாம் மணப்பாடு வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. திருச்செந்தூர் வந்தாங்கன்னா மணப்பாடு பார்த்துட்டு போகிறாங்க. அதாவது வந்து இது வந்து நேராக கன்னியாகுமரி போயிடுது. இப்போ நம்ம இதில் லெஃப்ட் இறங்கி உள்ளது இந்த பக்கம் உள்ளே போகணும். கைஸ், கடைசியில் நம்மளுக்கு ஷேரோடு தான் கைஸ் கிடச்சிது. கடைசியில் நம்மளுக்கு ஷேரோட தான் கிடச்சிது. லைக் பின்னாடி இப்படி உட்காந்துட்டு பாருங்கள், எப்படி உட்காந்து செம்ம வீடு கைஸ். அடி பட்டை கலப்புது. இது செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓகே வாங்க, அப்படியே போய் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவுங்க. இது இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். இது கடல், இந்த பக்கமும் கடல், 2 பக்கமும் கடல். நடுவில் உள்ளே போயிட்டு ஒரு தீவு கிராமம் தான் அது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காயுது. பட் இங்கே நிறைய க்ரௌடு வருது தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் போகணும். அதுதான் வந்து பழமையான சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே பின்னாடி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் காய வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்கள்லாம் வந்து வலையெல்லாம் இது பண்ணிவிட்டு காய வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குங்க. தரையோட தரையாக இருக்குங்க. தண்ணி தரையோட தரையாக இருக்குது. ஆனால் இதே இந்த கடல் வந்து இந்த பக்கம், இந்த மேட்டுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும், அலை நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம போய் பார்க்கல, போய் பார்த்தா தான் தெரியும். முதல்ல இங்கே போயிட்டு சும்மா காலை நினச்சிட்டு அப்புறம் மேலே போவோம். சூப்பராக இருக்குங்க.
நம்மளுக்கு செம்ம வைப்பாக இருக்குது, குளிக்கலாமாலும் இருக்குது. ஆனால் குளிக்க முடியாது. குளிச்சிட்டோம்னா திருப்பி நம்ம பச்சை தண்ணியில் குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது நம்மளால். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக. தண்ணியில் அலையா இல்லைங்க, சும்மா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம ஊரில் ஏரியில் இருக்க மாதிரி இருக்குது தண்ணியில். கொஞ்சம் அங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. மற்றபடி அங்கெல்லாம் கொஞ்சம் கரையாக இருக்குது. அது இருக்குது அங்கே குளியில் அங்கே பாருங்கள், அந்த இடத்துலாம் கொஞ்சம் கரையாக இருக்குது. இதெல்லாம் ஃபேமிலியாக வந்து வைப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அதுவும் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் தான் வந்து அலை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே மேலே லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இங்கே இது சர்ச்சு. ஆனால் பழைய சர்ச்சு வந்து இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்குது பாருங்கள், பழைய சர்ச்சு. அது தெரியுது அவங்களுக்கு. ஸோ அதை போயிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் போகும்போது பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம். எல்லா ஜனமும் நல்லா வைப் பண்ணுறாங்க. அது எதுவும் பவர் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். அது என்ன பிளான் சொன்னாங்க? இது பவர் பிளான்ட் தானே. ஸோ அதோட இது தான் வந்து கண்டினியூட்டி அங்கே இருக்குது. அது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஏதோ பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க. அது தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த இதில் இருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் பைப் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லோரும் இங்கே குளிக்கிறாங்க. அப்படியே குளிச்சுட்டு போயிட்டு அங்கே கிணறுங்க இருக்குது லைனாக. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு கிணறு, லைனாக கிணறுங்க இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு அதில் சுத்தமான தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ சரிங்க, இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டு அந்த லைட் ஹவுஸு ப்ளஸ் அந்த சர்ச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த பழைய சர்ச்சுக்கு போவோம் வாங்க. டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30-4 மணி ஆகிடுச்சு. இங்கே வந்து டைமுக்கு தான் இது. அப்புறம் இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்றபடி மற்ற நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாங்க. நல்ல தண்ணியாங்க இது, குடிக்கிற தண்ணி தானா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குடிக்கலாமாங்க தண்ணி. இவ்வளோ கடல் ஓரத்துலேயே இவ்வளோ பணம் கம்மியாக தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி வருதுன்னா பார்த்துக்கோங்க. மக்கள் உங்களுக்கு தெரியுதா? அதோ தெரியுது பாருங்கள் கோபுரம், திருச்செந்தூர் கோபுரம். இங்கேருந்து பார்த்தா திருச்செந்தூர் கோபுரமும் தெரியுதுங்க. பட் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல, அப்படி இதெல்லாம் தெரியுது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏரியா. ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது நம்ம இது மாதிரி ஹோட்டல் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே தங்கினா கூட தங்கிக்கலாம் போல். அது வழி தான் போதா இந்த பக்கம் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புனித செவேரியர் ஆலயமா. ஸோ அங்கே அப்படி உள்ள போய் பார்ப்போம். ஸோ வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம தூரத்துலேருந்து அப்படி கவர் பண்ணுறோம். சைலன்ஸ் ப்ளீஸ்ன்றாங்க. ஸோ நம்ம நிறைய பேச தேவையில்லைங்க, யாருன்னா சைலண்டாக இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப இவ்வளோ சைலண்டாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் முன்னாடி சொன்னது. ஸோ இது லைட் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. அப்படி போய்ட்டு அப்படி வரலான்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லைட் ஹவுஸ்க்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 10 ருபீஸு, கிட்ஸுக்கு வந்து 5 ருபீஸு, கேமராவுக்கு வந்து 25 ருபீஸ். வீடியோ கேமரான்னா இது ஸ்டில் கேமரானாக்கா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் லைட் ஹவுஸு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ லெஃப்டில் நடந்தால் போன போல் அப்படி சுற்றி தான் இருக்குது. என்ன ஒரு 100 ஃபீட் இருக்கும். இதாங்க இது ஆன்லைன் இருக்கு. இப்போ ஆன்லைன் டிக்கெட் வாங்கியாச்சு. இல்லை இப்போ ஆன்லைன் தான் இருக்கு. இந்த ஃபோட்டோஸ் வந்து டெலிட் பண்ணிருங்க. இந்த ஃபோட்டோஸ் தான் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணிருங்க. ஏன்னாச்சு ஜிமெயில் சேவ் ஆகும்போது உங்கள் செல்ல. ஸோ கைஸ் அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மிஷின்லாம் இருக்குல்ல, அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கவர் பண்ணி ஜாம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் என்ன சொல்கிறதுன்னா காப்பிரைட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. நான் எடுத்திருக்கேன் வீடியோவை, எடிட் பண்ணும்போது பார்க்கலாம் காப்பிரைட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காரு, தெரியல அது எந்த அளவுக்கு.
ஸோ உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க, இந்த பக்கம் பீச் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, இந்த பக்கம் சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ தெரியுது பாருங்கள் எவ்வளோ வந்து இந்த பீச்செலாம் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம குளிச்சது வந்து அங்கே லைக் அதோ தெரியுது பாருங்கள், அங்கே குளித்தோம். நம்ம அப்படியே வந்துட்டு இப்படி வந்திருக்கோம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கு பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து துணி வச்சு மூடிருக்காங்க. அது லைக் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இது வந்து துணி வச்சு மூடிருக்காங்க. அது எதுக்குடா அப்படின்னாக்கா, நான் கீழே போயிட்டு வாங்க நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகலில் துணி வச்சு மூடிடுறாங்க, நைட்டில் ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். அது ஏதோ ரீசன் இருக்குது போல். ஸோ இதுதான் அந்த சர்ச்சு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போக போகிறோம். அடுத்தது சர்ச் போய் பார்த்துட்டு அதோ தெரிந்து பாருங்கள், அதோ ஒரு சர்ச்சு தெரிந்து பாருங்கள். லைக் அதோ அந்த சர்ச்சுக்கு நம்ம அடுத்தது போகலாம். இங்கே இதை முடிச்சுட்டு அங்கே போகலாம். இதுதான் ஃபுல் வியூ இருக்குது. சொல்லுங்க ஜி. சொல்லுங்கள். இது ஆண்கடல். இந்த ஆண்கடலில் அலை அதிகமாக இருக்கும். அந்த இருக்குது பெண்கடல். ஓகே. அங்கே அலை கம்மியாக தான் இருக்கும். சான்சூர் இது ஆண்கடல்னா அலை அதிகமாக இருக்கிறனால வந்து இங்கே குளிக்க முடியாது. இங்கே ஃபுல் பாறை இருக்கும். இந்த பாறைனா ஃபுல் பாறை பார்த்தீங்கன்னா ஃபுல் பாறை இருக்கும். தண்ணி இருக்குதா? ஆமாம். 3 மாதம் தண்ணி உள்ளே இருக்கும், 3 மாதம் தண்ணி வெளியே வந்துடும். எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகன்றீங்க இப்போ? 3 மாதம் 3 மாதம் இந்த மாதம் தண்ணி கொஞ்சம் இதில் இருக்குது. அதே இது அந்த கேமரா மாட்டுங்க. அந்த பக்கம் அந்த கல் இருக்குல்ல, ஆமாம், தண்ணி இருக்கு. அதுக்கு ஏறி மேலே வரும். அந்த அளவு இருக்குல்ல, லேடிஸ் 2 பேர் இருக்காங்களே, அது 2 பேர் நிற்கிறதுக்கு இந்த பக்கம் தண்ணி வரும். ஒரு 3 மாதத்துல 3 மாதத்துல ஒருத்தருக்கு மண்ணை எடுத்து இப்படி போடும், ஒருத்தருக்கு மண்ணை எடுத்து இப்படியே போடும். அதான் மண் இழுக்கிறத வாங்குற எல்லாமே இருக்குது, நிறைய இது இருக்குது. ஓகே. அப்போ அது அதாவது வந்து கடலில் இதோட அமைப்பு வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்குன்னு சொல்லி. ஆமாம், இயற்கையோட அமைப்பு மாறும். 2வது வந்து அந்த மேலே கருப்பு இருக்குதுல, ஆமாம், கருப்பு வந்து பாறை கிடையாது, அது மேகத்தோட நிழல். அது மேகத்தோட நிழல் தான். ஓகே ஓகே. அது நிழல் தான். பாறைலாம் கிடையாது. அது கருங்கடல் கிடையாது. ஓகே. கருங்கடலுக்கும் வந்து இது 30 நாட்டிகளுக்கு உள்ளே போனால் தான் கருங்கடல் பார்க்க முடியும். கருங்கடலில் போய் மீன் பிடிக்கிறது கஷ்டப்படுவாங்க. அதான் அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பில்டிங். இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங். ஓகே. இதெல்லாம் பிரிட்டிஷ் பில்டிங். இதெல்லாம் பிரிட்டிஷ் பில்டிங் இப்படி பாருங்க. ஸோ அந்த இது எல்லாமே நம்ம இதெல்லாம் ஆனால் பார்க்குறதுக்கு புது பில்டிங். அதை உடஞ்சிருக்கோம். இது பிரிட்டிஷ் பில்டிங்னால ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே ஓகே. போலீஸ் பில்டிங். ஆனால் பார்க்குறதுக்கு புது பில்டிங் மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா பெயிண்டிங் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படி அது மெயின்டைன்லாம் பண்ணல, அப்படி தான் இருக்கும். அது மெயின்டைன்ஸ் பண்ண தேவையில்லை. அது அந்த காலத்துலேருந்து அது அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கட்டின பில்டிங் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். அது மெயின்டைன் பண்ணலையா, அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து வெள்ளைக்காரன் கட்டினதுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். 2வது இது உப்பு காற்று அடிக்குதுல்ல, உப்பு காற்றுக்கு எதுனாலும் உடஞ்சிரும். ஓகே. உப்புக்கு மிஞ்சினது காப்பர் கரண்ட் கம்பி பார்த்தீங்கன்னா அலுமினியம் கம்பி போயிடும். ஆமாம். அதே உப்புக்கு வந்து உருகிறோம். ஒன்லி இந்த காப்பர் மட்டும் தான் நிற்கும். உப்புக்கு ஏற்றடிக்கிறது காப்பர் மட்டும்தான். காப்பர் மட்டும் தான் தப்பிக்க முடியாது. இந்த அலுமினியம் இரும்புலாம் மட்டும் 1 வாரம் தான் டைம். இது ஈஸாக ஆயிரும். சிங்கப்படம் இயற்கை படம் எடுத்தது தான். சிங்கப்படம் பாட்டு தான். எங்கே? சிங்கமதுரை. அது அந்த கொடை வச்சு நிற்கிறது இல்லை, அந்த சிலுவை பற்றியில். ஆமாம் ஆமாம், அது சிங்கப்படம் எடுத்த ஷூட்டிங்கு. அது அங்கே ஏக்கப்பர் சர்ச் இருக்குது. அங்கே நீர் பெரு இயற்கை படம். ஏக்கப்பர் சர்ச்சுன்னா அதுவும் இருக்குது. அதுவும் அந்த கருப்பாக இருக்குங்க, அது ஏக்கப்பர். இந்த சர்ச்செலாம் கட்டி 460 வருஷம் ஆச்சு. இந்த சர்ச்சா? ஆமாம், 460 வருஷம். ஓகே. அந்த சர்ச்சு வந்து 465 வருஷத்துக்கு ஆகுது. அந்த வருஷம் 10-20 வருஷம் டிஃபரன்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் லெவல் தான். அந்த சர்ச்சு 60 வருஷம் ஆச்சு. புனித சபரியா சர்ச்சு அங்கே இருக்குது. பின்னாடி இதை பார்த்துட்டேன் நான். அதை பார்த்துக்கலாம். ரெடார். ஆமாம், கடற்படை. சரி, ரொம்ப நன்றி ப்ரோ. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதனால் வந்து ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? மணிகண்டன். ஸோ இவர் தான் இங்கே வந்து இது இன்சார்ஜ், இது பார்த்துக்கிறாரு. இன்சார்ஜ் கீழே இருக்காங்க. நாங்கள் வந்து பாதுகாப்பு மாதிரி. இவர் இங்கே பாதுகாப்பு மாதிரி அந்த மேலே அந்த லைட்டிங் மிஷின் எல்லாத்தையும். ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்க. ஸோ இறங்குறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட்டு ஏறுறது ஈஸியாக ஆகிட்டோம். ஸோ கைஸ், நம்ம அடுத்து வந்து இந்த பக்கத்தில் சர்ச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க. டைம் ஆகிடுச்சு. இப்போது இதை முடிச்சுட்டு திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகணும். ஸோ இன்றைக்கி நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் இருக்கணும், பார்த்துக்கோங்க.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேலே இது ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. சின்ன பசங்க வந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணி விளையாடலாம். நம்ம அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த சர்ச்சு தாங்க கிட்டத்தட்ட ஒரு 450 வருஷம் பழசு அப்படின்றாங்க. அதுவும் அந்த சர்ச்சு வந்து 460 வருஷம். அதுக்கும் 10 வருஷம் வித்தியாசம் அப்படின்றாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. நம்ம அப்படியே போயிட்டு சாமி பார்த்துட்டு கிளம்புவோம். அன்னதானமா இல்லை ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். பிரியாணி வாசனையாக இருக்குது. இந்த பக்கம் போகிறதுக்கே மனசு வரல. சரி இருந்தாலும் வாங்க அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு கிளம்பலாம். ஸோ ஓகே, நல்ல கிராண்டாகவே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இயேசுவோட உருவம் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ சர்ச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப பழசுங்க. ஒரு 400 வருஷம் பழசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, அப்படி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. கிளைமேட் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பார்க்கிங்கு. அது நம்ம குளிச்ச இடம் அங்கே. இது அப்படியே மேலே வந்தோம்னா அங்கே பார்க்கிங் வண்டி பார்க்கிங்லாம் போட்டு கோயில் வந்து. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம ஊரில் ஏத்தம் இறைப்பாங்க, அதுதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி வந்து இது ஏத்தம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எடுப்பாங்க, எப்படி தண்ணி எடுப்பாங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும் தண்ணி எடுக்கிறது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடல் தண்ணி, சாப்பாட்டு கடை, மீன் கடை, சூப்பரான ஒரு வியூங்க. வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டு போய்டும். என்னென்ன இருக்குதுண்ணா சாப்பிட்றதுக்கு? இப்போ சாப்பாடு இருக்குது, நண்டு, ஆள், இது கனவா, என்ன இருக்குது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் ரேட்டு ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குங்களா? அப்படி கனவா 100 ரூபா, எறா 100 ரூபா, நண்டு 100 ரூபா, மீன் 50 ரூபாலேருந்து இருக்கு. 3 பீஸ் 100 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு. ஒவ்வொரு ரேட்டில் இருக்கு. எறா எவ்வளோ பீஸ் வரும்? 8 பீஸ் 100 ரூபா. 8 பீஸ் 100 ரூபா. கனவா வந்து ஒரு பிளேட்டு. கனவான்னா கடம்பா மீன்? கடம்பா மீன். சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து சாப்பாடு எல்லா டைம்லையும் கிடைக்குங்களா? இல்லை எல்லா டைம்லையும் கிடைக்கும். எப்போ வந்தாலும் உங்களுக்கு எப்போ வந்தாலும் கிடைக்கும். கூட்டம் இல்லாட்டினா இங்கே கடை ஓப்பன் பண்ண மாட்டோம். அதுதான் கேட்குறேன். இப்போ வீக் டேஸில் வந்தாலும் சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறேன். கடைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் ஒன்று வந்துடும். ஓ சரி. சாப்பாடு அன்லிமிட்டட் தான். சாப்பாடு எவ்வளோங்க ஜி? ஸோ சாப்பாடு வந்து 100 ரூபாயா? அன்லிமிட்டட் வித் மீனோடவா? மீனோட. ஸோ மீனும் போடுறாரு. அன்லிமிட்டடு சாப்பாடா? மீன் வாங்கி நான் போடுவேன். ஸோ மீன் வாங்கி நான் போடுவேன். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வால்லாம் வேணா, சென்டர் பீஸ் பீஸ் மீன் ஓகே, சூப்பராக இருக்குங்க குழம்பு. நண்பா, நாங்கள் வந்து இப்போ சொல்லுவோம், நாங்கள் கடலுக்கு ஆளுக்கு தான். நாங்கள் வந்து எப்படின்னா கூட்டம் இங்கே தான் கடை ஓப்பன் பண்ணுவோம், இல்லைன்னா தொழில் போயிடும். வெள்ளி சனி ஞாயிறு நல்ல கூட்டங்கள் வரும். அதனால் மக்களுக்கு வந்து நல்ல இதாக கொடுப்போம். ஸோ வீக் டேஸில் சப்போஸ் கூட்டம் இல்லை, அப்போ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம். டெலிவரி நீங்களே பண்ணி கொடுங்க. அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? எப்படி அது சார்ஜ் பண்ணுறீங்க? சார்ஜ் பண்ணா அதே மாதிரி தான் இங்கே எப்படி அப்படி கொடுப்போம். ஓ, எத்தனை பேருக்கு வேணுன்றது? இத்தனை பேர் சாப்பாடு, 10 சாப்பாடா, மீனா எல்லாமே அதை உங்களுக்கு முன்னாடியே வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் தனியாக பண்ண மாட்டோம். உங்கள் முன்னாடியே வச்சு காமிப்போம். இந்த மீன் வேணுமா அந்த மீன் வேணுமா நான் செய்யணும். சரி, சூப்பர். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி தூக்குறதுக்கு ஒரு வண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த தண்ணி இது நீங்கள் தண்ணி தூக்குறதுக்குன்னே ரெடி பண்ண வண்டிங்களா? அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு? ஒரு 4000 ரூபா ஆகும். 4000 ரூபா ஆகுமா? எல்லார் வீட்லேயும் தனி வச்சுருப்பீங்களா, இல்லை எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு? இல்லை, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் மாட்டோம். ஓ, என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு குடமாக தண்ணி குடிக்கிற தண்ணி. ஓ, நீங்கள் இது மாதிரி வண்டி ஒன்று எடுத்து வச்சு ஒரு குடம் தண்ணி 10 ரூபா. ஒரு குடம் தண்ணி 10 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? கைஸ் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் கேன் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த தண்ணி நிலத்தடி தண்ணியை எடுத்துன்னு போயிட்டு இங்கே சேல் பண்ணுறாங்க. ஒரு கேன் வந்து 10 ரூபாய், ஒரு குடம் வந்து 10 ரூபாயா. சூப்பராக இருக்குல்ல வியாபாரம்?
ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் பண்ணுவீங்க? அப்படி அதான் ஒரு நாளைக்கு எத்தனை கூட சேல் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். 250 கூட சேல் பண்ணுவீங்களா? காய்ஸ் 2500 தான் இருக்கிறாங்க. அவ்வளோதானா? ஸோ அப்போ 25 கூட 30 கூட தான் சேல் பண்ணுவீங்க. ஸோ இல்லைங்க, சரி நான் வேறு தப்பாக நினச்சிட்டேங்க. வந்து ஒரு நாளைக்கு வந்து 25-30 கூட தான் இது பண்ணுவாங்களா? இல்லையே, ஒரு கூட 10 ரூபாயில் சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து 250 300 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஸோ அங்கேருந்து தூக்கின்னு வராங்க, இங்கே வீட்டுங்களுக்கு இங்கே எடுத்து வந்து போடுறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா அந்த கிணறு ஜனங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து வீட்டுங்களுக்கு இங்கே சப்ளை பண்ணுறாங்க அவங்க. போயிட்டு வரோமா? கடைக்கு போயிட்டு வரோமா? பாட்டி கடைக்கு போயிட்டு வரேன். சரி ஓரமாக போ. இங்கே உள்ள ஜனங்களோட லாங்குவேஜே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது. அப்படியே கைஸ் இங்கே பார்த்தீங்களா, எங்கன்னது ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு கேள்வி பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. இது என்ன இதுன்னே தெரியல, ஏதோ வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தூரம் இருக்குங்க. கொஞ்சம் நடந்து வர வேண்டியது தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பழசாக இருக்குது. எப்படியோ கட்டியிருப்பாங்க போல், வெள்ளக்காரங்காலத்துலேயே கட்டியிருப்பாங்க போல். அதெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு சர்ச்சு பார்த்துருப்போம். அதுதாங்க இது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்தது, பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க அந்த சர்ச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கூலும் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், பழங்காலத்து சர்ச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 வருஷம் பழசு அப்படின்றாங்க. 460 வருஷம் பழசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே போனால் என்ட்ரன்ஸு. அங்கே போ, இங்கே இருக்கிற வாலிப பசங்களாம் அங்கே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. செருப்பு இங்கே விட்டுருவோம். இன்னும் அந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்குங்க. அந்த இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. அந்த இதுவெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மேலே அந்த சீலிங்லாம் பாருங்கள், அப்படி இன்னும் அந்த பழங்காலத்து வுட்டில் போட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வுட்டு தான் அது ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது. தீவுக்குள்ளே தீவு மாதிரி ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இவ்வளோ பெரிய சர்ச்சு, இவ்வளோ பழமையான சர்ச்சு. அதுவும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். உள்ள நல்லா சில்லுன்னு இருக்குங்க, ஒரு வெயிலே தெரில. நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வேலைப்பாடு. இதெல்லாம் அந்த இது எல்லாமே வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. வுட்டில் செஞ்சுட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கு. இதுதான் வந்து ஃபாதர் இங்கே தான் நின்று வந்து ப்ரேயர் பண்ணுவார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அதுதான். ஸோ பயங்கர பழைய சர்ச்சுங்க, சூப்பராக இருக்குது. ஐயா உங்கள் பேர் ஐயா? இல்லை சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். சார்லஸ். ஸோ நீங்கள் இந்த கோயில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி. இந்த ஐயா வந்து கேட்டார், இங்கே இருக்கிற வரலாறு என்னன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னாரு. சரி, அதான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே ஏதோ வச்சுருக்காங்களா, அதுதான் வந்து பழமையான ஒரு பொருளாம். ஸோ காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கூட பாருங்கள், பழசுங்க அப்படி. துண்டு இருக்குங்களா கைஸ்? இதில் பார்த்தீங்கன்னா விரல் துண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கால் அது அதாவது வந்து புனித பிரான்சிஸ் கால் விரல் துண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு ஸோ இது ஓகே. பட் அது எனக்கு அங்கே கீழே இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் அது இருக்குது பாருங்கள், அந்த சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது பாருங்களா, அதில் இருக்குது. இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது பாருங்கள்.
ஸோ ஐயா இது வந்து உண்மையிலே வந்து அது அவங்க அந்த காலத்துலேருந்து இது பதப்படுத்தி தான் வச்சுருக்கீங்க அப்படியா? அது வந்து ஆண்ட சிறுல ஆமாம் பீஸ். ஓ இயேசு கிறிஸ்து நிறையப்பட்ட சிலுவையின் ஒரு சிறிய பகுதியாக. ஸோ கைஸ் மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலுவையோட அந்த சிலுவையோட ஒரு துண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்த புனித பிரான்சிஸ் சேவியரின் கால் விரல் துண்டு கீழே நடுவில் இருக்குது. அது உங்களுக்கு இதில் தெரிதானு சொல்லி தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா புனிதர்கள் ஜோசப் டோகி அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸோட இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஐயா வந்து நம்மளை கூட்டின்னு வந்தார் காட்டுறதுக்கு. ஸோ உண்மையிலே இது பழமையான ஒரு விஷயங்கள் இங்கே இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா பெரிய விஷயம் தான். ஏன்னா இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை. அதனால் வந்து நிறைய மக்கள் தெரியணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஸோ அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அதுவும் பழசு தானா. ஸோ வாங்க நம்ம அது மாதிரி அப்படி போய் பார்த்து வந்துடுவோம். ஸோ பக்கத்தில் இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ பக்கத்தில் இல்லை, அதுவும் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. வாங்க அப்படி போய் அதையும் பார்த்து வந்துடுவோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ அதையும் விடக்கூடாதுல்ல, எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம் இந்த ஊரில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஸோ ஆனால் வீடுலாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பழங்காலத்து பில்டிங் தாங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டின பில்டிங் தான் அப்படி இருக்குது. ஸோ புது பில்டிங் எதுவுமே இல்லை இங்கே, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் என் வீட்டில் யாருமே வசிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப பழசாக தான் இருக்குது. இது பாருங்கள், விக்டோரியா ஹாஸ்பிட்டல் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டாக. இது ஹாஸ்பிட்டலுங்க, அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துக்கிறாங்க. ஸோ அங்கேயும் பாருங்கள், விக்டோரியா நலவாழ்வு மையமாக. ஸோ இது வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து அந்த வெள்ளைக்காரங்க வந்து ஒரு சிட்டியாகவே யூஸ் பண்ணியிருந்துக்கிறானுங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஸோ இதோட வரலாறு, முழு வரலாறு எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல, ஃபுல் டீட்டெயில் என்னன்னு சொல்லி தெரியல. எல்லாமே வந்து ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே இங்கே வச்சுருந்துக்கிறாங்க. 6 பேரில் இருந்துருக்குங்க. ஸோ எல்லாம் ரொம்ப பழைய ஊர் தான் அது. இந்த பக்கம் ஏதோ ஒரு ரோடு போகுது, அது நம்மளுக்கு தெரியல எங்கே போகுதுன்ட்டு. எல்லாம் ரொம்ப பழைய ஊருங்க. இது நம்ம சுற்றி பார்த்தா தெரியும் என்ன ஒன்று உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு டைம் இல்லை, ஈவினிங் 7 மணிக்கு ட்ரெயின், இப்போ ஆல்மோஸ்ட் 5 மணிக்கு 4:30-5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ வேலைப்பாடோடு கட்டியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக. உள்ளே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு போக முடியல இப்போது. ஸோ என்ட்ரன்ஸ் இல்லையா, இது இல்லைன்னு நினைக்கிறேன், அது இருக்குது பாருங்கள். எல்லாம் பழைய பில்டிங் தாங்க ஃபுல்லாகவே. இது நம்ம ஊரில் இருக்குமா இல்லை வெளியூரில் இருக்குமானே தெரில. எல்லாம் இந்த ஃப்ரெஞ்சுக்காரவங்களுடைய இது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய சர்ச்சஸ்ஸு, இவ்வளோ சின்ன ஒரு வில்லேஜுக்குள்ளே, சின்ன ஒரு தீவுக்குள்ளே அடங்கிடுச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஊர் இங்கே இருக்கிறதே யாருக்குமே தெரியலைங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அதே தாங்க, அங்கே ஒரு சர்ச் பார்த்தோம்ல, அதே அமைப்புங்க. அந்த சர்ச்சை எப்படி பார்த்தோமோ அதே தான், இதே 2 பில்லர் அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இதுக்கு அதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்கே பாருங்கள், இது இங்கேயும் பாருங்கள், இது எல்லாமே அதே சேமு. அங்கே சர்ச்சு, அந்த சர்ச்சில் என்ன பார்த்தோமோ அதே சேம் இங்கேயும் இருக்குங்க. இந்த தரையெல்லாம் கூட பாருங்கள், இன்னும் எதுவுமே அப்போ அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பக்கம் இருக்குது என்ட்ரன்ஸு, இப்படி இருக்குது. எவ்வளோ பெரிய சர்ச்சுங்க.
இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ ஒரு கட்டிடக்கலைகளே வந்து சூப்பராக அந்த காலத்தோட கட்டிடக்கலை அப்படியே இருக்குங்க. எல்லா வீடும் அப்படி தாங்க இருக்குது. இது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே பழங்காலத்து வீடு தாங்க. இல்லை இப்போ தான் 1-2 அப்படியே புதுசு புதுசாக கட்டிட்டு வராங்க. இது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ரெனிவேட் பண்ணியிருப்பாங்களே, இது பழசு தான். ஸோ அந்த வீடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். எந்த வீட்லேயும் ஆளுங்க இந்த ரைட்டு. சரி சரி. ஸோ இங்கே இருக்கிற வீட்டுங்களில் யாருமே ஆளுங்க இல்லை போலுங்க. எல்லாமே பழஞ்சு தான் இருக்குது பாருங்க. காட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, நம்மளை எதுவும் நினச்சிக்க போகிறாங்க கொள்ளைக்காரனுங்க என்ன வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு. அதனால் கிட்ட போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் எதுலேயுமே ஆளுங்க கொஞ்சம் 1-2 பில்டிங்கில் தான் இருக்காங்க பாருங்கள். இந்த வீடெலாம் பாருங்கள். ஆனால் சூப்பராக கட்டியிருக்கானுங்க. பட் ஆளுங்களே இல்லை. அப்படி இதுவாகிடுச்சு பாருங்கள், பழஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதாங்க நம்ம மணப்பாடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நீங்கள் திருச்செந்தூர் யாருன்னா வந்தீங்கன்னாக்கா, ஸோ பஸ் வந்தோடனே உங்களுக்கு இந்த ஏரியா சேனல் தான் வீடியோ முடிக்க முடியல. ஸோ அவ்வளோதாங்க. யாராச்சும் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கும் வாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்தாங்கன்னா பீச் மட்டும் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அது இல்லாமல் அதை விட்டுட்டு அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊர் உள்ள சுற்றி பாருங்கள். அதில் எவ்வளோ ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் உள்ள போனால் தான் தெரிஞ்சுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய். தேங்க்யூ.